अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டரடிப்புடியாழ்வார் எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமையை தம்முடைய திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பல பாசுரங்களாலே மிகவும் அற்புதமாக தெரிவித்து வருகிறார். அதிலே முதல் பாசுரத்திலே அந்த திருநாமத்தை சொன்னபடியினாலே தமக்கு ஏற்பட்ட ஆவலிப்பு, அந்த பெருமை என்ன என்பதை தெரிவித்து, இரண்டாம் பாசுரத்திலே அந்த திருநாமத்தை சொல்லுவதற்கு பேராக பரமபதமே கொடுத்தாலும் அது இந்த திருநாமத்தை சொல்லுகின்ற அந்த அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கு ஈடாகாது, ஆயினாலே பரமபதமும் எனக்கு வேண்டாம், திருநாம அனுபவமே போதும் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த நிலவுலகத்தை நினைத்தவாறே அது மிகவும் கொடியதாயிருக்கிறபடியினாலே ஆதலால் பிறவி வேண்டேன் என்னும் தெரிவித்தார். இப்படி 3 பாசுரங்கள் ஆன பிற்பாடு 4வது பாசுரம் தொடங்கி 14வது பாசுரம் ஈராக ஒரு 11 பாசுரங்களாலே அந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை பல விதமாக தெரிவிக்கிறார். அந்த திருநாமத்தை சொன்னவாறே எவ்வளவு உயர்ந்த பேறு கிட்டுகிறது. ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இவர்களெல்லாம் சிற்றின்பத்திலே மூழ்கி தங்களுடைய காலத்தை வீணாக கழிக்கிறார்களே என்று இந்த உலகத்தவர்களை பார்த்து சில வார்த்தைகளை தமக்குள்ளே சொல்லிக் கொண்டவர். மேலே சில பாசுரங்களாலே அவர்களுக்கு உபதேசமும் செய்ய தொடங்கினார். எதற்காக இப்படியெல்லாம் வீணாக காலத்தை கழிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயாரச் சொல்லுங்கள். அவன் எழுந்தொழியிருக்கிற திவ்ய தேசத்தினுடைய பெயர் திருவரங்கம், மருவிய பெரிய கோயில் திருவரங்கம் என்று அத்தையாவது சொல்லுங்கள் என்றெல்லாம் நமக்கு உபதேசித்து வந்தார். அப்படி உபதேசித்து வந்தவர் கீழே பாசுரத்திலே அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில், இப்படி எல்லோரும் அந்த அரங்கம் என்கிற சொல்லை சொல்லிவிட்டால் உடனே இந்த உலகமே புல்முளைத்து போய்விடுமே, எல்லாரும் மோட்சலோகத்திற்கு போய்விடுவார்களே, இவ்வளவு சுலபமான வழி இருக்கிற பொழுதும் ஏன் இதை செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் என்றெல்லாம் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். இவர் எவ்வளவு சொன்னாலும் அதை காதிலே விழாதவர்கள் போலே அவர்கள் உலகத்திலே இருப்பவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களெல்லாம் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று தங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் அவர்கள் பறந்து கொண்டிருந்தார்களே தவிர இவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய காதிலே விழுந்ததாகவே அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லையாம். உடனே இவருக்கு கோபமே ஏற்பட்டு விடுகிறது. தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு இவ்வளவு சுலபமான வழி இருக்கிறது என்று நான் தெரிவித்த பொழுதும் கூட அதை கருத்தில் கொள்ளாமல் இவர்கள் உணவு உடை என்று இதிலேயே கவனமாக இருக்கிறார்களே என்று வெறுத்து ஒரு பாசுரம் அருளிச் செய்கிறார். அதுதான் 14வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திருநாமம், அந்த எம்பெருமான் எழுந்தொழியிருக்கிற திவ்ய தேசத்தினுடைய அழகு அது எவ்வளவு உயர்ந்தது, அதை அனுபவிக்காமல் இப்படி சோற்றிலே ஈடுபாட்டை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் உண்ணுகின்ற சோற்றை பிடுங்கி நாய்க்கு இடுங்கள் என்று மிகவும் கடுமையாக பேசுகிறார் இந்த 14வது பாசுரத்திலே. முரலும் ஜோலை மயிலினமாலும் ஜோலை கொண்டல் மீதனவும் ஜோலை குயிலினம் கூவும் ஜோலை அண்டர்வோடமரும் ஜோலை அணிதிருவரங்கம் என்னார் மிண்டர்வாய் தொன்னும் சோத்தை விளக்கி நாய் கிடுமினீரே. எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற திருவரங்கம் அது எப்படிப்பட்டது என்னால் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்கிறார். பிற்காலத்தில் நிறைய தோட்டங்களாலே சூழப்பட்டதாக அது அமைந்திருக்கிறதான் திருவரங்கம், பெரிய கோயில். அந்த தோட்டங்களை வர்ணிக்கிறார். இந்த எம்பெருமானே மிகவும் ஆசைப்பட்டு அந்த இடத்திலே வந்து சயனித்துக் கொண்டான் அல்லவா விபீஷணாழ்வான். அவனுக்கு ராமபிரான் பரிசாக கொடுத்தார். அயோத்தியிலே ராமபிரானாலே ஆராதிக்கப்பட்டு வந்தவர் தான் இந்த பெரிய பெருமாளாகிற எம்பெருமான். அவனை விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். விபீஷணன் இந்த திருவரங்கம் பெரிய கோவில் வழியாக செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய லங்கா தேசத்திற்கு செல்லுகிற பொழுது என்ன செய்தான்? வழியிலே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலே சற்று இளைப்பாறுவதற்காக அங்கே பெருமாளை எழுந்தருள பண்ணினான். உடனே பெருமாள் என்ன சொல்லிவிட்டார்? நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், என்னை நீ வேறு இடத்திற்கு அழைத்து செல்லாதே என்று சொல்லிவிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமானே கூட
மிகவும் விரும்பி அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அவனே ஆசைப்பட்டன்றோ அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறான். இப்படி இருக்கிற இடத்திற்குத்தான் ஸ்வயம் வியக்தம் என்று பெயர் சொல்லுகிறார்கள். ஸ்வயம் வியக்தம் என்னால் இன்னொருத்தருடைய பிரார்த்தனைக்காக அல்லாமல் தானே விரும்பி எந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறானோ அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களுக்குத்தான் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களிலே தலையான திவ்ய தேசம்தான் அது திருவரங்கம் பெரிய கோவில். இப்படி எம்பெருமானும் ஆசை கொள்ளும்படியாக அந்த ஊருக்கு என்ன சிறப்பு என்றால் அதை இந்த பாசுரத்திலே தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்கிறார். வண்டினம் முரலும் சோலை, அங்கே வண்டுகள் எல்லாம் முரலுகின்றன. முரலுதல் என்னால் அவை அழகாக பாடுகின்றன, அதாவது ரீங்காரம் செய்யுகின்றன. எம்பெருமானை அனுபவித்த அனுபவம் அவர்களுக்கு உள்ளடங்கவில்லையாம். திருவரங்கத்திலே வண்டுகள் கூட ஆனந்தமாக பாடுகின்றன என்று வண்டுகள் எல்லாம் பாடும்படியான சோலை என்று ஒன்று சொன்னார். அதற்கு மேலே மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள் எல்லாம் ஆடுகின்றன, அவைகளும் கூட ஆனந்த கூத்து ஆடுகின்றன, ஆனந்தமாக ஒலி எழுப்புகின்றன. ஆஹா, இந்த வண்டுகள் பாடுகின்றன, அந்த பாட்டிற்கு ஏற்ப அந்த மயில்கள் ஆடுகின்றன என்றால் என்ன அழகான ஒரு இசை கச்சேரியும் நாட்டிய நிகழ்ச்சியும் அங்கே நடைபெறுகிறது என்று பாருங்கள். வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள் எல்லாம் ஆடுகின்றன. சாதாரணமாக மேகங்களை கண்டவுடனேதான் மயில்கள் சந்தோஷப்படும், உடனே அந்த மயில்கள் கூத்தாட ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே அரங்கனை கண்ட அந்த மேகத்தினுடைய வடிவாகவே அந்த அரங்கன் எழுந்தொழி இருக்கிறபடியினாலே அந்த கார்மேக வண்ணன் அவனுடைய சாநித்தியத்தினாலே இங்கே வண்டுகள் பாட மயில்கள் ஆடுகின்றன. உடனே மேகங்கள் இந்த ஆடுகின்ற மயில்களையும் பாடுகின்ற வண்டுகளையும் காண திருவரங்கத்திற்கு வந்துவிட்டன போலும் அதை தெரிவிக்கிறார். கொண்டல் மீது அணவும் சோலை என்றால் கொண்டல் எல்லாம் மேகங்கள் எல்லாம் வந்து அந்த திருவரங்கம் சோலையிலே வந்து அப்படி அணவுகின்றன என்று அப்படி சொல்லுகிறார். மேகங்கள் அந்த சோலைகளிலே வந்து படிந்தன என்று சொன்னாலும் சரி, அல்லது மேகங்கள் அளவு இந்த சோலைகள் உயர்ந்திருக்கின்றன என்று சொன்னாலும் சரி, இப்படி அந்த காட்சி மிக அழகாக இருக்கிறதா. வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. ஆஹா, வண்டுகள் மட்டும் வண்டுகள் பாடுகின்றது. அதெல்லாம் வண்டுகளுடைய ரீங்காரம் என்பது வீணை இசைத்தார் போலே, அதாவது தந்தி கருவிகளை இசைத்தார் போலே இருக்கும். ஆனால் உண்மையான பாட்டு அது எங்கே இருந்து வருகிறதுனா குயிலினம் கூவும் சோலை என்று குயில்கள் அவைகள் கூறுகின்றன, அது அழகாக அப்படி கூவுகின்றன. ஆக குயில்கள் வாய்ப்பாட்டு, வண்டுகள் எல்லாம் அந்த தந்தி கருவிகள் போலே இதற்கு இனிய நாட்டியமாக மயில்கள் ஆடுகின்றன. அந்த இடத்துல குளிர்ச்சியாக மேகங்களும் வந்து நிற்கின்றன. இப்படிப்பட்ட அழகிய இடம். அதனாலேதான் அண்டர்கோன் அமரும் சோலை. அண்டர்கோன் என்னால் நித்தியதூர்களுக்கு நாதனான பரமபதநாதனான எம்பெருமான் அந்த பரமபத அனுபவத்தையும் கூட வெறுத்து இங்கே வந்து தங்கி இருக்கிறானாம். பரமபதத்திலே கூட எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி கிடையாது என்று அண்டர்கோன் அவன் வந்து அமரும் சோலை என்றார். அவன் மிகவும் விருப்பத்தோடு வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அதுதான் திருவரங்கம் பெரிய கோயில். அது அணி திருவரங்கம். அணி என்னால் அலங்காரம். பூலோகத்திற்கே பூ உலகிற்கே பெரிய அலங்காரம் போல இருக்கக்கூடிய ஒரு திருவரங்கம். அந்த திருவரங்கம் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த எம்பெருமான் நமக்கு நம்மை படைத்து நமக்கு கை கால்களை கொடுத்து நமக்கு இந்திரியங்களையும் கொடுத்து செயல்படும் திறனையும் கொடுத்திருப்பது எதற்காக என்னால் இந்த திருவரங்கம் என்று சொல்லுவதற்காகத்தான். ஆஹா, நமக்கு இத்தனை வசதிகளை எம்பெருமான் கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் என்ன சொல்ல வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை, அவன் எழுந்தருளிருக்கிற திவ்ய தேசத்தினுடைய திருநாமத்தை வாயாலே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் நம்மை போல நன்றி கெட்டவர்களே கிடையாது. ஆஹா, நன்றி செலுத்த வேண்டி இருக்க அந்த நன்றியை செலுத்தாமல் நாம் என்ன செய்கிறோம் என்னால் அந்த அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர். அப்படி அணி திருவரங்கம் என்ன அப்படி சொல்லாத மிண்டர். மிண்டர் என்னால் மிகவும் தாழ்ந்தவர்கள், நீச்சர்கள். அந்த நீச்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருவரங்கன் என்று சொல்லுவதற்குத்தான் அவர்களுக்கு வாய் வரவில்லையே தவிர உண்ணுவதற்கு வாயை நன்றாக திறந்து வைத்துக் கொள்ளுகிறார்களாம். அதைத்தான் தெரிவிக்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார். மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோறு. அதுவும் சோறு என்னால் அதை பாய்ந்து உண்ணுகிறார்கள் என்னால் அவ்வளவு அதுல வெறி, அதுல ஆசை, பந்திக்கு முந்திக் கொள்ளுதல் என்கிறார்களே, அப்படி போய் பாய்ந்து எடுத்து உண்ணுகிறானாம். அதிலே அவனுக்கு அவ்வளவு ஆசை. ஆனால் இப்படி செய்பவன்
நீசன் தாழ்ந்தவன் என்று சொல்லுவதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? உடனே ஆழ்வாருக்கு இவர்களை பார்த்தால் கோபம் வருகிறது. என்ன தெரிவிக்கிறார் என்றால், இவர்கள் உண்ணுகின்ற சோற்றை விலக்கி அந்த சோற்றை நாய்க்கு இடுமீனீரே, நான் அவனுடைய வாயிலிருந்து பிடுங்கி அந்த சோற்றை நாய்க்கு இடுங்கள் என்கிறார். என்ன காரணம் என்றால், ஒரு பிடி சோறிட்டால் அவனிடத்திலே நன்றி உள்ளவைகளாக அந்த நாய்கள் என்ன செய்கின்றன? வாரை குழைத்துக் கொண்டு அவன் பின்னாலேயே போகின்றன. அது 5 அறிவு படைத்த அந்த ஜந்துவுக்கு நன்றி காட்ட வேண்டும் என்று இருக்கிற ஒரு நல்லெண்ணம் கூட இந்த 6 அறிவு படைத்த இவனுக்கு இல்லையே. ஆகையினாலே இவனுடைய வாயிலே இவனுக்கு நாமம் வரவில்லை, ஆனால் இவனுடைய வாயிலே உணவுதான் உள்ளே செல்லுகிறது. அந்த உணவை பிடுங்கி நன்றி உள்ள நாய்க்கு கொடுங்கள், அதுவாவது தன்னுடைய நன்றி விசுவாசத்தை காட்டும். இவன் நன்றி விசுவாசமே இல்லாமல் இப்படி இவன் பாழாய் போகிறானே என்று தம்முடைய பெருங்கோபத்தை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதாவது திருநாமம் சொல்லாதவர்கள் உண்ணுகின்ற சோறும் கூட பயனற்றது, அது நாய்க்கிட்டாலும் கூட அது பயனுள்ளது என்று இப்படி அவர் சொல்லி அந்த திருநாம வைபவத்தை, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் எதற்காக சொல்ல வேண்டும்? அவன் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறான், அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லத்தான் வேண்டும் என்று இப்படியாக திருநாம வைபவத்தை ஒரு 11 பாசுரங்களாலே நமக்கு அற்புதமாக தெரிவித்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஆக முதல் 3 பாசுரங்களிலே தாம் அனுபவித்தவர் திருநாமத்தினுடைய வைபவத்தை மற்றவருக்கும் தெரிவிக்கும் வண்ணமாக 11 பாசுரங்களை அருளி செய்தார். இன்னும் தொடர்ந்து அவருடைய அனுபவம் செல்லுகிறது. தொடர்ந்து நாம் அனுபவிப்போம்.